நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயராக வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இந்த மென்ஸ் ஃபிசிக் பண்ணணுன்ட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே செங்கை டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். தம்பி மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாக் டிஷர்ட் போட்டிருக்காருல, தம்பி வந்து நேச்சுரலாக பண்ணிட்டு காம்பீட் பண்ணணும்னு சொன்னார். சரி மென்ஸ் ஃபிசிக் டால் கேட்டகரியில் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு வந்தோம். இப்போ எப்படி தம்பி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறேன், சொல்லுவான் பாருங்கள். நேற்று வரைக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது. இப்போ வந்து காலையில் வந்தவொடனே இங்கே கார் லோட் பண்ணோம், ஓரளவுக்கு எனர்ஜியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் ரெடியாக இருக்கேன். நான் இப்போது ரெடியாக இருக்கேன். ஏன் வந்து இந்த காம்படிஷன் பண்ணோம் நீ முதல்ல நினச்சேன்? எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நான் மென்ஸ் ஃபிசிக் பண்ணணுன்ட்டு, அதுவும் முக்கியமாக நேச்சுரலாக பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணுறேன். ஆனால் இந்த காம்படிஷனுக்காக ஒரு 90 days பக்கம் நல்ல டைம் ஒதுக்கி ஒழுங்காக டிசிப்ளினாக ஃபுட் டயட்லாம் எடுத்து அழகாக ட்ரெயின் ஆகி வந்திருக்கேன் இப்போ நான் இங்கே. அப்புறம் இப்போ இவ்வளோ ட்ரைனிங் பீரியட் பண்ணல, அப்போ உனக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ண? இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு? ஆமாம், லைக் ஏன்னா இப்போ ஆமாம் நிறைய விஷயம் இப்போ சாப்பாடெலாம் கட் பண்ணதால, ஆயில் கட் பண்ணி சுகர்லாம் கட் பண்ணதால ரொம்ப க்ரேவ் ஆச்சு. எப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப மைண்ட் செட் முக்கியம். லைக் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டயட் எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, அடுத்து ரீசார்ஜிங் நடக்கும் இப்போ காலையில். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வந்து சாயந்தரம் தான் நடக்கும். எப்படியும் ரீசார்ஜிங்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் மீல் லோட் பண்ணோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட சொன்னேன். இப்படி பூஸ்டப் ஆகுதான்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சமாக ரைஸ் மட்டும் சாப்பிட்றா. ஃபஸ்ட்டு கேட்டகரி கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் அவர்களும் நம்முடைய மண்டல குழு தலைவர் அவர்களும் போட்டியை தொடங்கி வைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் RS பாரதி அவர்கள் தொடர்ந்து நம்பர் 27 பாப்பா 27 ரகுநாத், 28 விக்னேஷ் தானே, கை தூக்கி ஆக்டிவா ஏரியா, ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி 29 அசோக், மோதத்தை கைட்டு ரிங்க கைட்டு ஜட்டியில் போட்டுது. என்ன வெள்ளி அது காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மீல் கொடுத்து 2 hours ஆயிடுச்சு. சரி செகண்ட் மீல் லோட் பண்ணுன்னு சொன்னது. ஸோ செகண்ட் மீல் லோட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த உலகாநாயகன் மாஸ்டர் M.RS அவர்களுக்கு உலகாநாயகன் ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போற்றினார். பெரியவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சரி, நாங்கள் வந்து அப்படியே உட்காந்து கேட்டகரி பார்த்துட்டு இருந்தோம். 55, 60, 65 லைனாக வந்தது. எப்படியும் மென்ஸ் ஃபிசிக் வந்து லாஸ்ட்டாக தான் வரும் தெரியும். ஸோ வந்து அது வரைக்கும் கேட்டகரி அது பார்க்கணும். கேட்டகரி பார்த்துட்டு அப்படியே கார்ப் கூடவே சேர்ந்து கார்ப் லோட் பண்ணிட்டு இருந்தோம். தனபால் அடுத்த கிளாஸ் ரெடி பண்ணு. ரிலாக்ஸ் மியூசிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வார்ம் அப் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சமாக கண்டிஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் சொல்லிவிட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து மென்ஸ் ஃபிசிக் வந்துடும். ஃபஸ்ட்டு ஷார்ட் கேட்டகரி வரும், அடுத்து டால் கேட்டகரி வரும். ஸோ வந்து வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு டேன் போட்டுடலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் பூஸ்டப் ஆகலை. ஸோ கார்ப் லோட் பண்ணிவிட்டு இன்னும் மசில் நல்லா பம்ப் பண்ணி வெளியே வர வைக்கலான்னு சொல்லிட்டு வார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்ரேனிக்கு நேச்சுரலாகவே பேக் மசில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நல்லா பேக்கையும் நல்லா பம்ப் பண்ணி வெளியேற்றுறோன்னு சொன்னாங்க. பேக்
நல்லா வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசில் வந்து இப்படி வர ஆரம்பிக்குது. கார் லோட் பண்ணி நல்லா மூவ் பண்ண மூவ் பண்ணதுனால இதெல்லாம் வந்து பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் திருப்பியும் செஸ்ட்டுக்கு பம்ப் பத்தலைன்னு சொன்னனால சரி செஸ்ட்டுக்கு வார்ம் பண்ணு சொல்லிட்டு வார்ம் பண்ணிட்டு சரி இப்போ போஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா போஸ்ட் லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் லைட்டாக போஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். காலையிலேருந்தே கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னான். சரி நான் லைட்டாக மட்டும் போஸ்ட் பண்ணுறா சொன்னோம். அவன் பண்ணுறான்ட்டு அவன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பை அவன் பண்ண சொன்னான். ஃபஸ்ட்டு காம்படிஷனால் அது அப்படி தான் இருக்கும், முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லோரும். பை நல்லா பம்பாக ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா பம்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேன் போட ஸ்டார்ட் பண்ணி டேன் ஃபஸ்ட்டு கோட் மட்டும் போட்டோம். சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் இந்த கலர் அவன் ட்ரை பண்ணது இல்லையா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சரி ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனில் போட்டேன். ஓகே நல்லா தான் இருக்குது ஸ்கின் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி வார்ம் அப் பண்ணுறது சொன்னதுனால வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் போட்டு தான் இருக்குது. ஸோ என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெனியோட ட்ரங்க் நம்பர் 185. ஸோ ட்ரங்க்கை வந்து பின் பண்ணிவிட்டு ஏன்னா இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து விட்டுருவாங்க. அதனால் சரி மேலே போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ட்ரங்க் நம்பர் குத்திட்டோம். லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் மட்டும் பண்ணேன், எதாவது கரெக்ஷன் இருந்தால் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு டேனும் எங்கேயாவது மிஸ் ஆகிருந்தால் போட்டுடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு போஸ்டிங் பண்ணி பார்த்துருந்தோம். பார்த்தா நல்லா தான் இருந்தது. டேனுக்கும் பாடி பூஸ்டப்புக்கும் கார்ப் லோட் பண்ணதுக்கும் நல்லா இருந்தது. ஃபைனல் கோட் ஃபார் டேன். நான் அப்பப்போ கீழே உட்காந்ததுனால அங்கே டேன் மட்டும் மிஸ் ஆச்சு. ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். சில பேர் அதை கரெக்ட் பண்ணிட்டான் போனால் ஸ்டேஜில் வந்து நல்லா இருக்காது, அங்கங்கே திட்டா தெரியும். ஸோ ஃபுல்லாக பார்த்து கரெக்ட் பண்ணி ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை செக் பண்ணோம். பண்ண கடைசியில் எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஸ்டேஜில் ஏறி இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். கண்டிஷன் நான் நினச்ச மாதிரி நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 minutes வந்து ஸ்டேஜில் கூப்பிட்ருவாங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லைனப் ஆக சொல்லி. அவ்வளோதான், ஸ்டேஜில் ஏறணுன்னா தான் தெரியுது மொத்தம் இவ்வளோ பேர் இருக்காங்களா டால் கேட்டகரியில்னு. காம்படிஷன் எப்படியும் டஃப்பாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்.
நெக்ஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீனி 184னால நெக்ஸ்ட் ஆஃப் போயிட்டான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீனியோட லைன் வந்தது ஃப்ரண்ட்டில். இதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் quarter turn. செகண்ட் ரைட் quarter turn. செகண்ட் ரைட்டுக்கு பையன் திரும்பலை. பையனை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவன் திரும்பலை. அப்புறம் தான் பார்த்துட்டு திரும்புகிறாங்க. தேர்ட் ரைட் quarter turn. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்கான் போல். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறான். நர்வஸ்னஸ் தெரியுது. Again right quarter turn. Judges top 10. Relax. சொல்கிற நம்பர் இப்போ 176. கம்பேரிசன் எதனா போடுவாங்க டாப் 10ல் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அவங்களெல்லாம் மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க. 189, 189, 188. ஃப்ரண்ட்ல தம்பி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் வாங்க. போன வாரம் சென்னையில் பண்ணிங்களா? இறங்கிடுங்க. தேங்க்யூப்பா. சென்னையில் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. இறங்கி தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஆக்சுவலாக வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக் வந்து பண்ணக்கூடாது. ஸோ வந்து அவர் சென்னையில் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறக்கிட்டாங்க. First right quarter turn. அகைன் லைன் அப் பண்ணி டாப் 10 வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஈவனாக தான் இருக்காங்க. 188 கம்போட 88 188 வாப்பா முன்னாடி 183. அகைன் ஒன் மோர் கம்பேரிசன் ஜட்ஜஸ் செலக்ட் டாப் 10. Judges select one. Athletes relax. பின்னாடி போய் லைன்ல நில்லுங்க. யூ ஷேப்ல நில்லுங்க. These are the top 10 athletes. Run number 177 come forward. 177, 178, 179, 180, 184, 185, 186. சூப்பர். நம்ம ஸ்ரீனி வந்து டாப் 10ல் செலக்ட் ஆகிட்டான். 193. These are the top 10 athletes. Those are participating better like next time. Thank you, Badu. Thank you, athletes. Okay. Judges select 5. இந்த மோதத்தெல்லாம் கைட்டுப்பா. நெக்ஸ்ட்டு வந்து டாப் 5 செலக்ட் பண்ணுவாங்க. இதுலேருந்து மோதத்தெல்லாம் கைட்டு. டாப் 10லேருந்து டாப் 5. மோதத்தெல்லாம் கைட்டுப்பா. அப்புறம் அதுலேருந்து தான் பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. அங்கே கொடுத்துரு. அங்கே இருந்தால் இங்கே கொடு. Judges select 5. Hundred and 77, 178, 179, 180, 184, 185, 186, 188, 192, 193. Top 10 athletes. Judges select 5. First right quarter turn. Second right quarter turn.
Third right quarter turn. Again right quarter turn. Judges select 5. எந்த ஜிம்னி உங்க கோச் யாரு? கிருஷ்ணா சார் வர சொல்லிங்க. காலேஜா? ஓகே. பின்னாடி லைன் அப் இல்லைங்க. ரைட் போட்டுட்டான்னா ரைட் தான் பண்ணணும், நீ லெஃப்ட்ல திரும்புற. ஓகே. ஸ்ரீனியை ஃபாலோ பண்ணாங்க கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் ரைட் போட்டுட்டான். டாப் 5க்கு செலக்ட் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரிலாக்ஸ். செகண்ட் ரைட் போட்டுட்டான். Relax. Third right quarter turn. Relax. Final right quarter turn. Thank you, sir. Please go back. ஸோ ஃபேர் போசிங் வந்து குட் தான். Hey! 179 come forward. 78. 185 come forward. 179. சூப்பர். சீனி வந்து டாப் 5லையும் செலக்ட் ஆகிட்டார். And 193 come forward. Post பண்ணுங்க. அங்கே நின்னுதா post ஆகுது. These are the 5 finalists. Judges, வெளியில எங்க நிக்கணும் அப்படியே. Judges அப்படி லைன் அப் நில்லுங்க. அந்த பாடியில் ப்ளீஸ் கோ சைடில் அப்படி நிற்கிறீங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. பிளேஸ்மெண்ட் போட்டு ஈவினிங் வந்து திருப்பி ஒரு போஸ்ட் ஆன் பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து ப்ரைஸ் கொடுத்துருவாங்க.
Relax. Third right quarter turn. Turn number 190 to come forward. 190 to come forward. Quarter turn. Relax. Second right quarter turn. Relax. Third right quarter turn. ஃபைவ் ஓ கிளாக்லாம் இங்கே இருங்க. தேங்க்யூம்மா. அந்த மீதி உள்ள போட்டியாளர்கள் சில ஸ்ட்ரெயினி வந்து போசிங் சூப்பராக பண்ணும். அதனாலே டாப் ஃபைவ்ல வரும். என் ஃப்ரெண்டு வந்து மேக்ஸும் காஃபிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரைஸ். Relax. Second right quarter turn. Relax. Third right quarter turn. Final right quarter turn. Relax. Thank you. Please go back. Rank number 177, come forward. 30 second individual posing. Music. 185. Every loss, every scar, every hole in my chest, felt the tone for the dirt, yeah, I rise for the mess. Said I still drink, don't need no light. I see two lights in a pitch of night. Bury me deep, but I club that fight. Now I on every beat with a soul that fight. Said I still dream, no sleep, no rest. I breathe through rage in a hollow chest. You can't kill hope, but it's carved in flesh. I'm the ghost of the poop, I pounded death. Ain't no halo, ain't no savior. I pick you with violet flavor. I don't Thank you. pray, I'm 192. Thank you, athlete. Thank you. 192. Music. Final post down. Hey, I'm still standing straight. I'm the storm you play, don't wait. Yeah, built my struggle, run to the core. Kick down doors, they said I didn't know. Never had peace, but I wanted more. Now I bleed these bars like a bloody wall. Mama had nothing, still fed my fight. Told me this world cold, learn to bite. So I walked through hate with my jawline clenched. Built my throne from the pain they drenched. No silver, no shield, no God, no help. Had to teach myself how to sharpen my hell. Now I move like a beast in the belly of war. What broke most men just built me Thank you. more. Thank you. Thank you, athletes. Thank you. இந்த பரிசு கொடுத்த பிறகு the fourth place goes to rank number 185 Srinivasan Muscle Magnesium. Okay. The bronze medal goes to rank number 178 Manigandan. ஓகே, டாப் 10ல் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு டாப் 4 வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து டாப் 4 வந்தது, எல்லாருமே ஹாப்பி. Thank you. Thank you. Dilip.
தேங்க்யூப்பா. அப்போ நீங்கள் 3 பேர் லட்சுமி தெரிஞ்சு அதனால தான் கேட்டேன். சரி, வாழ்த்துக்கிறேன், நன்றி. ஓகே, சாம்பியன் ஆஃப் சாம்பியன் மேலே கொண்டு வாங்க. ஜட்ஜஸ் மேலே கொண்டு வாங்க. திலீப் பேர் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்ப் முடிச்சு நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நேற்று வந்து விளாக் கண்டினியூ பண்ண முடியல. காம்படிஷன் முடிக்க 7:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள். இன்றைக்கி தான் தம்பி வந்து ஜிம்முக்கு வந்தான். ஸோ அவன் எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், பாருங்கள். நேற்று காம்ப் முடிஞ்சிச்சு ப்ரோ, சூப்பராக ப்ளஸ் பண்ணீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். குட் ஈவினிங் கைஸ், என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் வந்து நேற்று நடந்த ஜூலை 27 நடந்ததில் செங்கை டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் டாப் 10 ப்ளேஸ் பண்ண நினச்சி தான் போனேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து டாப் 4 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மசில் மிட்டன்ஸ் தான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயராக வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த மென்ஸ் ஃபிசிக் பண்ணணுன்ட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்று நான் எதுக்கு டாப் 4 ப்ளேஸ் பண்ணேன்னா, என்கிட்ட வந்து சைஸும் டெஃபினேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 26ல் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணி ஐசிஎனில் கோல்டு பண்ணுறது தான் என்னோடய எய்ம். தேங்க்யூ. வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? வீட்டிலாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் இல்லாமல் இருந்தது வீட்டிலேருந்து. ஸோ இப்போ வந்து நீ பண்ணு, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க. நேச்சுரலாக தானே பண்ணீங்க? நேச்சுரலாக தான் பண்ணுறேன் நான். ஆக்சுவலி நான் வந்து நேச்சுரலாக ட்ரெயின் பண்ணுறேன். 3 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன்.